AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 60. காலை விடிந்ததும் தன்னுடைய ஆபீஸிற்கு கூட செல்லாமல் சரண்யா பொட்டிக்கிற்கு தான் சென்றான் சக்தி. தன் பொட்டிக்கில் சக்தியை பார்க்கவும் ஏதாவது வேலை இன்று இருக்கும் என்று நினைத்த சரண்யா சக்தியிடம், என்ன சக்தி, ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒர்க் எதுவும் இருக்கா என்று கேட்கவும், ஏன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தாதான் நான் இங்க வரணுமா? சும்மா வந்து உங்க பொட்டிக்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா என்று அவளை கேள்வியாக பார்த்து கேட்டான். ஐயோ இல்ல சக்தி, நான் அப்படி சொல்லல. நான் என்னோட பொட்டிக்ல பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னால உங்க கூட பேச கூட முடியல. அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதனாலதான் கேட்டேன், வேற ஒரு ரீசன் இல்ல என்றாள் சரண்யா தயங்கி கொண்டு. ஏன் சரண்யா, ரொம்ப ஒர்க் இருக்கா என்று அக்கறையாக கேட்டான் சக்தி. ரொம்பவா? ரொம்ப ரொம்ப அதிக ஒர்க் இருக்கு. எனக்கு 4 கை இருந்தாலும் பத்தாது. இந்த தீனாவால ஒரு ஃபுல் டே வீணா போச்சு. அப்புறம் அவன் ஞாபகம் வரும்போது என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்று சோர்ந்த குரலில் கூறினாள் சரண்யா. சரண்யா கையை பிடித்து, சரண்யா, எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி தைரியமான பொண்ணுங்க அவனை மாதிரி ஒரு ரவுடினால உங்க வாழ்க்கை லட்சியத்துல இருந்து மாறி போறது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் சக்தி. சரண்யா சிறிது அமைதிக்கு பின், இல்ல சக்தி, நான் கண்டிப்பா இந்த ஒர்க் எல்லாம் கரெக்டா முடிச்சிருவேன். நீங்க இருக்கீங்கல்ல என்னோட தைரிய டானிக். நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு பயப்படணும் என்று கூறி சக்தியை பார்த்து புன்னகைத்தாள். அதுதான் சரண்யா என்று புன்னகைத்து கொண்டே கூறினான் சக்தி. சரண்யா தன் வேலையை பார்க்க தொடங்கினாள். சக்தி தன் மொபைலை எடுத்துக்கொண்டு பொட்டிக்கின் வெளியே வந்தான். தன் ஆபீஸில் ஃபேஷன் டிசைனராக இருக்கும் கேத்ரினுக்கு போன் செய்து சரண்யா பொட்டிக்கின் அட்ரஸ் சொல்லி வர சொன்னான். சரண்யா தன் வேலையை பார்த்து கொண்டிருக்க ஒரு சேரில் அமர்ந்து தன் மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. கேத்ரின் சரண்யா பொட்டிக்கிற்கு வந்து உள்ளே நுழைந்தார். அதை சரண்யா பார்க்கவும், கேத்ரின், நீங்க என்னோட பொட்டிக்ல, வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்று சேரில் உட்கார சொல்லிவிட்டு, என்ன விஷயமா நீங்க என்னைய பார்க்க வந்தீங்க என்று சந்தோஷமாக கேட்டாள் சரண்யா. கேத்ரின் புன்னகைத்து கொண்டே, அத சக்தி சார் தான் சொல்லணும், என்னைய இங்க சக்தி சார் தான் வர சொன்னாரு என்று கூறினார். சரண்யா சக்தியை புரியாமல் பார்த்தாள். சக்தி புன்னகைத்து கொண்டே கேத்ரினிடம், மிஸ் சரண்யா ஒரு ட்ரெடிஷனல் ஷோக்காக ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கதான் உங்களை கூப்பிட்டேன் என்றான். யா ஷியோர் சக்தி சார் என்றாள். சரண்யாவிற்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. கேத்ரின் மிகவும் பிரபலமான ஃபேஷன் டிசைனர். அவர் தன்னோடு சேர்ந்து தன் பொட்டிக்கில் வேலை பார்க்க ஒத்துக்கொண்டது சரண்யாவிற்கு சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு அனுபவசாலியுடன் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டும் என்பது சரண்யாவின் பல நாள் ஆசை. சரண்யாவிற்கு சந்தோஷத்தில் வார்த்தை வரவில்லை. தான் இப்போது இருக்கும் நிலைமையில் யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது என்பதால் தான் தனக்கு உதவி செய்வதற்கு கூட அவள் வேலைக்கு ஆள் வைக்கவில்லை. இப்போ கேத்ரின் தன்னோடு சேர்ந்து வேலை செய்தால் கேத்ரினுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதே என்று சரண்யாவிற்கு தோன்றியது. ஆனால் கேத்ரின் மாதிரி ஒரு திறமையான பிரபலமான ஃபேஷன் டிசைனரோடு இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பையும் அவள் விட விரும்பவில்லை. சிறிது அவள் மனம் குழப்பியது. கேத்ரின் தன் வேலை என்ன, இது எந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஷோ என்று சக்தியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு சரண்யாவிடம், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கேட்டார். சரண்யா சரி என்று தலையசைத்தாள். சரண்யாவுடன் கேத்ரின் இருப்பதால் சக்தி தன் ஆபீஸிற்கு கிளம்பினான். கேத்ரின் தன் வேலையை தொடங்கி பார்த்து கொண்டிருந்தார். வெளியே சென்று தன் கார் கதவை சக்தி திறக்கும் போது, சக்தி என்று கூப்பிட்டு கொண்டே சரண்யா வெளியே வந்தாள். சரண்யாவை பார்க்கவும் சக்தி கார் கதவை அடைத்துவிட்டு, என்ன சரண்யா, என்னாச்சு என்று கேட்டான். அது வந்து சக்தி, உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது அப்புறம் சாரி சொல்றதுன்னு தெரியல என்றால் தயங்கிய குரலில். புருவம் நெரித்து, எதுக்கு என்று கேட்டான் சக்தி. கேத்ரின் மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் அவங்கள வேணாம்னு சொல்றதுக்கு சாரி சொல்லணும் என்று கூறினாள். எதுக்கு அவங்க வேணாம்னு சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் சக்தி. அது வந்து சக்தி என்று கூறி சரண்யாவிற்கு அதற்கு மேல் பேச வார்த்தை வரவில்லை. சொல்லுங்க சரண்யா, எதுக்கு வேணான்னு சொல்றீங்க என்று அழுத்தி கேட்டான் சக்தி. அது என்னால அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது சக்தி
என்றாள். சக்தி வாயை விட்டு சத்தமாக சிரித்தான். ஏன் சக்தி சிரிக்கிறீங்க என்றாள் சரண்யா. போங்க, போய் உங்க வர்க்க பாருங்க சரண்யா, சும்மா காமெடி பண்ணாதீங்க என்றான் சக்தி. இல்ல சக்தி, உண்மையிலேதான் சொல்றேன், என்னால என்று சரண்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சக்தி போதும் என்று கையை காட்டிவிட்டு, நான் உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு தான் கேத்ரினை வர சொன்னேன், உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்து விடல, நீங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் இல்லாமல் இருந்தா போதும். இதுக்கு நீங்க எனக்கு தேங்க்ஸும் சொல்ல வேணாம், சாரியும் சொல்ல வேணாம் என்றான் உறுதியாக. இருந்தாலும் சக்தி, அவங்களை இங்க நீங்க வர சொன்னதே எனக்கு செஞ்ச பெரிய உதவி. அப்புறம் அவங்களுக்கும் சம்பளம் நீங்க கொடுக்கணும்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்றாள் சரண்யா. நீங்க தான் சரண்யா என்னைய சங்கடப்படுத்துறீங்க, இத பத்தி திருப்பி திருப்பி பேசி கஷ்டப்படுத்தாதீங்க என்றான் சக்தி. சரண்யாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. கொஞ்சம் தயக்கமாக சரி என்று தலையை அசைத்துவிட்டு பொட்டிக்கிற்குள் சென்றாள். சக்திக்கு தான் மனதில் சரண்யா தன்னை அந்நியமாக நினைப்பதை நினைத்து கஷ்டமாக இருந்தது. அர்ஜுனிடம் எடுத்துக்கொள்ளும் உரிமை கூட தன்னிடம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கவும் சக்திக்கு வருத்தம் இன்னும் அதிகமானது. தன் காரை எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு சென்றான். அவ்வப்போது சரண்யாவிற்கு போன் செய்து பேசிக்கொண்டான். 2 நாட்களும் இப்படியே கழிந்தது. அன்று சரண்யாவின் பிறந்த நாள். இரவு 12 மணிக்கு சரியாக சரண்யாவிற்கு போன் செய்தான் சக்தி. போன் பிஸி என்று வந்தது. போனை கட் பண்ணிய சக்தி, சரண்யா யார் கூட இந்நேரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க என்று யோசித்துவிட்டு பின்பு 2-3 முறை மறுபடியும் போன் செய்தான். அப்போதுதான் சரண்யா போனை எடுத்தாள். போனை எடுக்கவும் சரண்யாவிடம், விஷ் யூ a many more happy returns of the day என்று புன்னகைத்துக் கொண்டே கூறினான் சக்தி. தேங்க்யூ சக்தி என்று கூறினாள் சரண்யா. யார் கூட இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க சரண்யா என்று கேட்டான் சக்தி. அது அர்ஜுன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் சக்தி, எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணினதே அர்ஜுன் தான் என்றாள் சரண்யா. சரண்யாவுடன் அர்ஜுன் நட்பாக இருப்பதில் சக்திக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சரண்யா எல்லா விஷயத்திற்கும் அர்ஜுனிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் அவன் மனதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்த சக்தியிடம், ஹலோ சக்தி, லைன்ல இருக்கீங்களா இல்ல ஓடிட்டீங்களா என்று கேட்டாள் சரண்யா. நானே நினைச்சாலும் உங்களை விட்டு என்னால ஓட முடியாது என்று முணுமுணுத்தான் சக்தி. என்று கேட்டாள் சரண்யா. இல்ல, நான் உங்களுக்கு விஷ் பண்ணதான் போன் பண்ணினேன் என்றான் சக்தி. தேங்க்ஸ் அகைன் சக்தி என்று கூறிவிட்டு போனை வைக்க போன சரண்யாவிடம், சரண்யா ஒரு நிமிஷம் என்று சக்தி கூறவும் மறுபடியும் போனை தன் காதில் வைத்து, சொல்லுங்க சக்தி என்று கூறினாள் சரண்யா. ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா என்று கேட்டான் சக்தி. ஏன் என்று கேட்டாள் சரண்யா. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் சக்தி. ஈவினிங் தன்னிடம் அர்ஜுன் பேச வேண்டும் என்று கூறியது சரண்யாவிற்கு நினைவு வந்தது. அர்ஜுன் கிட்ட வரேன்னு சொல்லிட்டோமே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இல்ல சரண்யா, நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம்தான் என்றான் சக்தி. சக்தியிடம் மறுக்க மனம் வரவில்லை. ஆனால் அர்ஜுனிடம் என்ன காரணம் சொல்லுவது என்றும் தெரியவில்லை. கொஞ்சம் குழப்பமாக என்ன சொல்லுவது என்று யோசித்தாள் சரண்யா. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.